பார்வை மேல் நோக்கி இருக்கிறதுனால ஊர் வழிபாடு எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஊர் பொறுப்பாடு பண்ணுவாங்க இல்லைங்களா, ஊரை சுற்றி வரும் பாருங்க அந்த பங்குனி உத்திரம் போல். அன்னைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இறப்பு நடந்துடுது. சிலை செஞ்சது லக்கணங்கள் சரியா இல்லை, அதனால தான் அது மாதிரி ஆகுது. அதை வேற உரிக்கி விட்டு வேற சிலை செய்யணும்னாங்க. சாமி புறப்பாடு பண்ணுறது எத்தனை முறை அந்த மாதிரி ஆச்சு? 2 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 முறை ஆனதும் புறப்பாடு பண்ணுறது இல்லை, அதுக்கு மேலே வேண்டான்ட்டு நிப்பாட்டியாச்சு. ஒவ்வொரு ட்ரிப்பும் சாமி புறப்பாடுங்கும் போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுலேருந்து அதை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டோம். திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணி முருகனுக்கு. குழந்திருக்கா? கல்யாணமாகாம வயது வந்து கல்யாணமாகாம இருக்கிறவங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பாருங்க. அடுத்த ஆண்டுக்குள்ளார சீக்கிரமா திருமணம் ஆகும். நல்லா முருகன் அருளால நம்மளுடைய முன்னெடுப்பால கூடிய விரைவில் பண்ணுவோம். அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வந்து வெளியில புறப்பாடு செய்யணும். எங்கே முருகன் கோயில் இருந்தாலும் இன்றைக்கி பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு வந்து பார்த்திங்கன்னா இருக்குங்க. ஆனால் இந்த முருகன் கோவில் நம்ம பார்க்குற முருகன் கோயிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெண்கல சிலை வந்து இந்த கோவிலுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கற்சிலை இருந்தது போதும் வெண்கல செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த வெண்கல சிலையானது அதோட பார்வை மேல் நோக்கி இருக்கிறதுனால
ஊர் வழிபாடு எடுப்பாங்க பார்த்தீங்களா, ஊர் பொறுப்பாடு பண்ணுவாங்க இல்லைங்களா, ஊரை சுற்றி வரும் பாருங்க அந்த பங்குனி உத்திரம் போல். அன்னைக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இறப்பு நடந்துடுது, ஊரில் அசம்பாவிதம் நடந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஊர் பொறுப்பாடும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த சாமி வந்து வெங்கல செஞ்சு கொண்டு வந்து வச்சு கண்டுட்டு வந்த அன்னைக்கு ஒரு பையன் நாட்டம் மட்டும் காலி பண்ணி விட்டுச்சு. சாமி புறப்பாடு பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணோம்னாக்கா அன்னைக்கு இங்கே யாராவது ஒருத்தர் போயிடுவாங்க. சிலை செஞ்சது லக்கணங்கள் சரியா இல்லை, அதனால தான் அது மாதிரி ஆகுது. அதை வேற உருக்கி விட்டு வேற சிலை செய்யணும்னாங்க. ஒரு 5-6 வாட்டி, ஒரு வாட்டி கூட துக்கம் இல்லாமல் கிடையாது. அதுலேருந்து பயந்துக்கிட்டு அதை எடுக்க சாமி புறப்பாடு பண்ணுறதே கிடையாது. என்ன சொல்கிறீங்க? வரும்போது நல்லா வளவாயிரம் பிள்ளை, கோணாறு பிள்ளை, அன்னைக்கு முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தடங்கள் ஆகுதுன்னு அதோட நிப்பாட்டினது தான் சாமி புறப்பாடு பண்ணுறது. எத்தனை முறை அந்த மாதிரி ஆச்சு? 2 தடவை அந்த மாதிரி ஆயிடுச்சு. 2 முறை ஆனதும் புறப்பாடு பண்ணுறது இல்லை, அதுக்கு மேலே வேண்டான்னுட்டு நிப்பாட்டியாச்சு. வந்து வீடு வீடாக போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பாத்திரம், கரண்டி, ஜாமான் எல்லாம் பித்தளையில் 50 ஜாமானில் வாங்கி ஒவ்வொரு வீட்லேயே இருக்கிற பாத்திரத்தை வாங்கி கொண்டு போய் செஞ்சது. ஒவ்வொரு ட்ரிப்பும் சாமி புறப்பாடும் போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுலேருந்து அதை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டோம். இப்போ அதுக்கு வந்து ஏதாவது விமோசனம் பிறக்கிறது மாதிரி இருந்துன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கிராமத்துக்கு இது பயப்படுறாங்க. அந்த சிலையை மாற்றிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன பையன் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு இதாகிடுச்சு. ஆமாம். ஆனால் முருகர் அப்படி கிடையாது, கூட சீக்கிரம் மாற்றுவீங்க. சரிங்களா? அந்த சிலையை அந்த எண்ணத்தையே வெளில எடுப்போம். முருகன் நேரில் நம்மளுடைய முன்னெடுப்பால் கூடிய விரைவில் பண்ணுவோம். அடுத்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வந்து வெளியில் புறப்பாடு செய்யணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த திருமணி, சரிங்களா, கருங்கல்லாலான திருமணியை நம்ம வந்து பக்கத்தில் சிவன் கோயில் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னீங்களா, முருகன் திருமணி அங்கே கொண்டு போய் வச்சாச்சு. அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க போதும் அந்த வருஷம். அப்போ அந்த முருகனுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். இங்கே வந்து புதிய திருமணி வாங்கி வைக்கிறதாயிட்டோம். பழனி மணி திருமணிகள் எடுத்துகிட்டு போயாச்சு.
போன மாதம் நவம்பர் 10, 2025 வந்து பார்த்திங்கன்னா இந்த முருகன் கோயிலுக்கான பணியை ஆரம்பித்தோம். அரியலூர் மாவட்டம் பெரியமறை, நம்ம திருமானூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பெரியமறையில் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 95% வேலை முடிஞ்சிச்சு. திருமேனிகளும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஐம்பொன் சிலையும் வைக்கிறோம். வள்ளி தெய்வானுடைய கருவறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கற்சிலையும் வந்து புதிது வைக்கிறோம். என்ன காரணங்கிறத நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். சிலையை முருகரோட கண் மேலே பார்த்துருந்ததால இந்த கோவிலோட வேலையை கரெக்டாக 12 வருஷம் கும்பாபிஷேகம் முடிகிற நேரத்தில் நம்ம வந்து ஃபுல்லாக ஊர் மக்களோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேலைகள் முடிஞ்ச தேதியில் வருகிற தை மாதம் பொங்கல்லாம் முடிஞ்சு ஒரு 5 நாளில் தேதி குறிப்பிட்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல எடுத்தது முருகன் கோவில் தான் நல்லபடியாக முடிஞ்சு ரெடியாக இருக்குது கும்பாபிஷேகத்துக்கு அப்படிங்கிற தகவலை சொல்கிறேன்.
போங்க தேர்ந்தலாம். அப்ப நாங்க குளிக்க வேண்டியது இல்லையா? நாங்க அங்கே குளிச்சுட்டு பூசிட்டு வந்துடுவோம். சரி பூசிட்டு போய் குளிங்க குளிங்க. அவங்க நோக்கத்தை விடுங்க. போ நீனு போதுங்க. போ பூசி. ஏன் லைட்டு போடுங்க. பார்த்துங்க மோட்டரா அது? தெரியுதுங்க. முருகன் திருமேனி மட்டும் தானுங்கய்யா? முருகனும் வள்ளி தேவானை. ஓகேங்க. மயில் கருப்பாக இருக்கிறதுனால திருமேனிகள் தெரியுது, ஆனால் என்ன திருமேனிகள்ன்றது தெரியல. பார்த்து போகணும். சரிங்க. முருகன் வள்ளி தேவானை மயில். ஐயா இதை எடுக்கிறதுக்கு ஆள் கொஞ்சம் சொல்லுங்க. 31/1/2026 இந்த வருஷத்தோட எங்களோட அன்பு தானே எல்லாம் செய்து, எங்களோட இல்லை நம்மளோட அன்பு தானே எல்லாம் செய்து அறக்கட்டளையோட முதல் கற்கோயில் கும்பாபிஷேகம் திருப்பணி தாண்டி ஒரு முதல் விஷயம் அடி எடுத்து வச்சுருக்கோம். அதில் உள்ள முருகன் திருமேனி எல்லாமே இந்த தண்ணியில் வாங்கி வச்சுட்டு வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். முருகன் வள்ளி தேவானை. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மயில் தண்ணி கொஞ்சம் கலராக இருக்கிறதுனால தெரியலை கிட்டத்தட்ட இது பண்ணுறப்ப. மாலை 6 மணி ஆக போகுது, 5:30 தாண்டிடுச்சு. ஒரு 6 மணி அளவில் மக்கள்லாம் கூடிட்டாங்க. மக்கள்லாம் கூடி தீர்த்த தண்ணி அந்த கோயிலில் இருக்காங்க எல்லோரும் தீர்த்த தண்ணி எடுக்கிறதுக்காக ஊரே அப்படியே கிளம்பிகிட்ருக்கு. ஸோ கும்பாபிஷேக வேலை ஆரம்பிக்குது இன்னையிலேருந்தே. நான் பிள்ளைங்களுக்குலாம் நீச்சல் தெரியுங்களா? ரொம்ப ஆழத்தில் இறங்க விடாதீங்க. டேய் யாரையும் கூப்பிடாத விட்டுரு. எல்லாத்தையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டியா? 90 இப்போ பார்க்காத. 90 வெளியில் போயிருக்கு தஞ்சாவூருக்கு. அந்த மாதிரி சிவப்பு வைக்கிறத வை. சிவப்பு வச்சுக்கிட்டு வைக்கல பசங்களா வாங்கடா.
அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா கும்பல எதுல வச்சிருக்கு வைக்கலன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஏய் துரசிங்க மேலே ஏறா. ம் அந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே. பஞ்சிரமாவது நீரு சமயத்தில் நல்லது நீரு செந்துரை வாய்மை பங்கத்தில் ஆளவாயான தோல் வைக்காதீங்க, தலையில வச்சுங்க. இல்லை கையில எப்படி இருக்கு? கையில எழுந்திக்கிட்டு தலையில வச்சுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, நாகனுக்கு, ஆண்டவனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா, அரோகரா. போக ஆரம்பிங்கம்மா. முருகனுக்கு, உரியமறை முருகனுக்கு, உரியமறை முருகனுக்கு, உரியமறை முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, தண்டாயுதபாணிக்கு. தள்ளிக்குவாம்மா, தள்ளி தள்ளி அப்படி தள்ளிக்கு. நீங்கள் போங்கம்மா, போங்க போங்க. அவன் வாசிக்கிட்டு வாசிக்கும். அவன் வாசிக்கிறபடி வாசிட்டே வரட்டும். நான் அப்படியே வரேன். கூப்பிட்டு போ, நீ போங்கம்மா.
அம்மனுக்கு அள்ளி தெய்வானுக்கு பழனி ஆண்டவனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருப்பூர் ஆண்டவனுக்கு அவசரப்படாம பொறுமையா ஐயா பார்த்து பத்திரமா நிதானமா தூக்கணும். முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு ஐயா இங்க ஒரு ஆள் பிடிங்க இங்க பள்ளி தெய்வானைக்கு பள்ளி தெய்வானைக்கு பள்ளி தெய்வானைக்கு அப்படிங்க ரெண்டே பேர் அப்படிங்க வீட்டுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குங்க மயில் தானே மயில முன்னாடியே ஒன்று இருக்கும் ஐயா தூக்கிடலாங்கய்யா ரெண்டாவது அப்படி அவ்வளோதானே இப்போ போகலாம் வாங்க 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 அது மாமா அதை மாத்திடுப்பா அது அப்படியே பிடிக்க கரண்ட் போயிருச்சோ கரண்ட் போயிருச்சாயா சாக்கை எடுத்துரு யார் சாக்கா அவங்க கொண்டு போயிருக்காத எல்லாம் கொள்ள சாக்கு தான் எல்லாம் கொள்ள சாக்கிதான் காய போட்டா இன்னொரு பீடா வந்துருச்சு பீடா வந்துருச்சு பாருங்க இந்த பக்கத்துல இருக்கு பாருங்க இன்னொரு சின்ன ஸ்டூல் வைக்கிற மாதிரி சேர் மாதிரி இது இன்னொரு சாக்கு ஐம்பது திரும்ப எடுத்து வரேன் சின்னதாக ஒன்று இங்கே வச்சுல செட் ஆகும் போது இல்லை அளவு இங்கே கரெக்டாக இருக்குங்கய்யா ஐயா அந்த வட்டம் தள்ளிக்கலாம் கொஞ்சம் தள்ளிக்கலாம் ஐயா அரை அடி வரலாங்க இங்கே அரை அடி வரலாம் கரெக்டாக இருக்கும் எல்லாமே ஒரே இது ஐயா அங்கே ஒட்டி போட வேணாம் நம்ம கொஞ்சம் பேக்கில் வச்சுருக்கீங்க வச்சுருக்கேன் ஆனால் மினிக்கு வச்சுருக்காங்க சாயிர மாதிரி இருக்குது நல்லா சுற்றி இது பாருங்க போட்டு
குச்சி குச்சி கேட்டான கயிறு கேட்டான். பார்த்து வாங்கிட்டு போடா. பாம்பு புத்துலேருந்து அந்த புத்து மண் எடுக்கணுங்களா ஐயா? எதனாலங்க அந்த மாதிரி? அந்த புத்து மண் வந்துங்கய்யா எடுத்து வந்து அந்த கருவறையில் ஜீவசக்தி வளரணுங்கிறதுக்காக அதில் சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணி அந்த புத்து மண்ணை கரைச்சி கருவறையில் முதல்ல கோயிலை சுற்றி எல்லா இடங்கள்லையும் வைக்கிறது. இது ஒரு ஐதீகம். அது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு துஷ்ட சக்திகள் உள்ளார வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி அசம்பாவிதம் நடக்காமல் இருக்கிறது வேண்டி அது ஒரு அஸ்திர. புரியுது புரியுது புரியுது. ஒரு பாதுகாப்பு மாதிரி தான் அது ஒரு காப்பு. சரிங்க சரிங்க. அதுக்காக இந்த புத்து மண் எடுத்து யாகசாலையில் கருவறையில் எல்லா இடத்துலையும் அந்த பூஜை பண்ணுவாங்க. ரைட்டுங்க. எங்கே இருக்குது பாம்பு புத்து? போனாங்க. சரி ரைட்டு போங்க போங்க. அங்கே விட்டமாட்டேன். ஐயா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எம்பெருமான் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். ஐயா புத்து இருக்குதுன்னா பாம்பு உள்ளே இருக்காது கரெக்டாக? இல்லை இருக்குமா? இருக்கும். இருக்கும். ஆனால் புத்து வந்து பாம்பு வாழ்கிறதுக்கான இடம் இல்லை. அதுதான் சொல்கிறேன். புத்தாக இருந்துச்சுன்னா பாம்பு உள்ளே இருக்காது. இருந்துச்சு. அவர் வந்து கொடுப்பாரு. ஏன்னா அதுக்குள்ளார அவர் இருந்தாருன்னு வச்சுங்க, அவர் வேலை பார்த்துருவாரு. இந்த ஈசல் சாப்பிட்றதுக்காக போகும். கரையாம்புத்து தானே பாம்பு இருக்கும். வந்து குளிர்ச்சியாக இருக்குங்கிறதுனால ஐயா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுவும் சொல்லாதீங்க. என் தம்பி இப்போ என் பின்னாடி வா. லைட் அடிக்கிற தம்பி இப்படி வா. என் பின்னாடி வந்துக்கா கொடுங்க. சும்மா இது தானே எலுமிச்சக்காய் கொடுக்குறது தானே? பார்த்து முள்ளு குத்திடும். அளவு பார்த்துக்கோங்க. போதும் விடுங்க. தம்பி பார்த்து வாங்கடா எல்லாம். செருப்பை போடுங்க ஃபஸ்ட்டு. முள் ஓவராக இருக்கு. நீ வாங்கண்ணா வாங்க.
தம்பி கீழே பார்த்து போங்க நீங்கள். போட்டிங்களா ஐயா? உள்ள உள்ள
யார் வந்துங்கய்யா அவங்க கையாலே கோத்து மாங்கல்யத்தை இது வந்து நம்ம வள்ளி தெய்வானை அவங்களுக்கு கண்களாக வைக்கிறதுக்காக ஐயா. கண்கள் கிடையாதுயா, மாங்கல்யம். மாங்கல்யம் அது, ஆனால் கண்கள் போலயே இருக்குங்க அது. அது பொட்டுத்தாலி. பொட்டுத்தாலி வெறுமனே இல்லாமல் மஞ்சக்கேரோட மஞ்சளாவது இருக்கணும். அவங்க வந்து சுமங்கலிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மாங்கல்யம் இது கொண்டு வைக்கிறது. இது கலச வச்சு வேள்வியில் வச்சு செய்கிறது வழக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி தெய்வானைக்கு 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 தம்பி வழி விட்ருங்க எல்லாரும். அங்கேயே வச்சிட்டிங்களா? சரி சரி ரைட். ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா பொறுமையா சுட்டுருக்காமா. அந்த பேரை தான் கால் நவுத்திக்கோங்கய்யா. யார் காலம் ஒரு தடவை ஞாபகம் இருக்கா? ஐயா கால் தானா? பிடிங்க, நீங்களும் பிடிங்க. தம்பிங்களா வாங்கடா. பாத்துங்க ஐயா, ஒரு ஆள் பையன் பார்த்து இடிச்சுக்காமண்ணா பார்த்து. நீ விட்டுருங்க ஐயா, நீ விட்டுருங்க. பார்த்து பிடிக்கணும் ஐயா, பார்த்து அப்படியே நின்னுங்க. நீ வரல வந்துருப்பா. கொண்டு வரலாமா? ஐயா கனமா இருக்குங்கய்யா. பார்த்து ஐயா, பார்த்து பிடிங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தெய்வானைக்கு வள்ளி தெய்வானைக்கு மேல வைங்க ஐயா, பார்த்து ஐயா. அவ்வளவுதான், நான் பார்த்துருவேன். நீ விட்டுருங்க என்ன வந்துருங்கண்ணே. நான் பிடிச்சிட்டு விடுங்க ஐயா. எனக்கு நிறுத்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வள்ளி தெய்வானைக்கு 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 கந்தவேல் முருகனுக்கு திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரோகரா. எங்க காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க நீங்க எங்க கோயிலுக்கு? அததான் சொல்றேன். நீங்க இங்க சரி, என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப? தேவலாயா மனசு குளிர்ந்துருக்கா? உங்களுக்கு முன்னாடியே நான் போய் இந்த மாதிரி இது ஊர்ல 5-10 வாங்கினாலும் ஒரு கட்டடம் கட்டி ஒரு சீட்டியை போட்டுதுன்னா ஒரு மரவா சாமிக்கு நாங்களே வீட்டுக்கு போறோம். நல்லது கெட்டது இருக்கா இல்லையா? கரெக்ட் தான் நினைச்சேன், மனசார நடந்துருச்சுல, நடந்து போச்சு. நம்ம அறக்கட்டளையும் அதான் அறக்கட்டளை மூலியமா தான் செய்யறது. இது போல இன்னொரு மொத்தம் 6 கோயில் கட்டிட்டு இருக்கோம் இப்ப. சரியா? 6 கோயில்ல முதல் கோயில் இதுதான் கும்பாபிஷேகமா போயிருக்கு. சரிங்க, நாளைக்கு கும்பாபிஷேகம் ஆத்தா. உங்க தான் சொல்ல வந்தோடனே உங்களை தான் கேட்டேன், எங்க ஆத்தாங்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா இப்பதான் கண்ணில் பண்றீங்க. எல்லாமே நல்ல பிள்ளைதாயா, எல்லாம் நல்ல பிள்ளை. சாப்பிட சொல்ல மட்டும் சாப்பிடவே சிலை செஞ்சுக்கல சாமி உள்ளலாம். சாமி ஆமா, அது 3 பேர் வந்துருக்கோம். எல்லாருமே வந்திருக்காங்க, சிவனடிகள் எல்லாருமே வந்திருக்காங்க. அத்தா பாத்துப்போம். இது முருகன் கோயில் இங்க நாளைக்கு என்னது தைப்பூசமா, அதனால இன்னும் இதாவே இருக்கும், சிறப்பாவே இருக்கும். பாத்துக்கலாம். சரி அத்தா, சரி போங்க, நீங்க போங்க, வீட்டுக்கு போங்க. அதுதான் தெரியுமே எனக்கு, தெரியும் தெரியும் அத்தா. உங்க இது தானேங்க அத்தா. சொல்லுங்க அத்தா. இப்ப அது உங்க அப்பாடா,
யார்? நீங்கள் இந்த இப்போ கோவில் கொட்டூர் கோவில் கட்டுறது என் ஃப்ரெண்டு சேதுபதி, தஞ்சாவூர். அவன் என் நண்பன். சரி சரி. நம்ம தான் தான் சொல்கிறேன், அறக்கட்டளை வச்சுருக்கோம். அன்பு தானே எல்லாம் சேர்த்து அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது. அது மூலியமா கோவில்கள் இப்போ கட்டி கொடுத்துருவோம். முன்ன வெட்டவெளி இந்த சிவனை பண்ணி கொடுத்தோமா, இந்த சிவனை பண்ணி கொடுக்குறப்ப நம்ம வந்து அதான் சொல்கிறோம்ல, ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்த புதுசு. இப்போ நம்ம கோயில்களாகவே கட்ட ஆரம்பிச்சிட்டோம். சரியா? அதில் முதல் கோயில் நாளைக்கு கும்பாபிஷேகம், அந்த முருகன் கோயில். அதுவும் உங்கள் ஊர் கோயில் தான். சரியா? நீங்கள் நினச்ச மாதிரி அமைஞ்சிருச்சுல்ல? சரி சரி அத்தா. ஆமாம். சரிங்க அத்தா. இல்லை இன்னைக்கு எரியட்டும், விடிய விடிய எரியட்டும். தெரியட்டும். இங்கே வச்சிருங்க. எங்க உள்ளார வாகனம் இருக்கு பாருங்க. அது கரெக்டாக தான் இருக்கும். என்னன்னா சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலைஞானே போற்றி போற்றி ஓம். அடுத்த வழிபாடாக மஞ்சளை இடமாக கொண்டு மங்கள பிள்ளையாரை நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் Thank you.
ஊத்துங்க. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை ஐந்து முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் நெஞ்சில் வஞ்சேர் என வேல் தோன்றும் ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை மங்களரூபிணி மதியடி சூடினி மன்மதபாணியலே சங்கடம் நீக்கி வாரணி காமாட்சி துக்கரி வாரணி காமாட்சி ஜெய ஜெய பாரத ஜெய புனித நாட்டே ஏழ்மையிலே விளையாடும் முகம் ஒன்று ஈஸ்வரன் பேசும் முகம் ஒன்று
ஒருவடியாக நினைத்த முகமுண்டு குன்றொரு வாங்கி நின்ற முகமுண்டு மாறுபடு சூழலை வள்ளியை நம்புணர வந்த முகமுண்டு ஆறுமுகமான பொருள் ஏற வேண்டும் ஆகியோர் நாச்சரம் அமர்ந்த பெருமாளே முருகப் பெருமாளே அடியந்த நிலாங்கள் பாதமனத்தோடும் அடியார்கள் பத என்று நாடும் ஏழுமையில் வாகன உகாசரவனாயர் ஈசன மாறமுடன் என்று ஏழு கல்வியாகும் நாயனது ஈசன மாறமுடன் என்று ஏழு கல்வியாகுடம் மிரேதனவினாவிருமை ஏவ புகழ் வாங்க விடியாள அந்தமர்கள் மனவாள பொங்குநிறை அறிவாள உயர்வார் பொங்கு கடலுடனாக தின்னவர் புகழாறு பொன்பரவு கல்வீசு வடிவருக்கு அருளா அருளா
கொடுத்து உள்ளொளி விலக்கி விளக்கினால் ஆனந்தமாக தேவினை சுரிந்த பிரபுணர்ந்து இந்த செல்வமே சிவருமானே நாமளை தொடர்ந்து சிக்கன பிடித்த எங்கள் தர்மதியே நீரணி பமுகின்றமே பொதுமக்கள் அனைவரும் இடைவெளி விட்டு இருக்குமாறு அனுமதி கேட்டுக்கொள்கிறோம். கலசம் பொறுப்பாடாகி கலசம் சுற்றி வர இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் இடைவெளி விட்டு கேட்டுக்கொள்கிறோம். சக்தி இப்போ டேரக்டாக மேலே வர போகிறாங்களா கலசத்துக்கு ஒரு சுற்றி சுற்றி விளக்கது ஜோதியில் உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமக்கு கீழே நான் இறங்கிறேன் கீழே இறங்க நான் கீழே இறங்கிறேன் Thank you.
வச்சுக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். இதை பத்திரமா வச்சுக்கோங்க. பைக்கு தான் அவர்கிட்ட இருக்கு. அண்ணா விடுங்க அண்ணா, சத்தம் போட்டுக்கண்ணா. அண்ணா கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் தள்ளி, கொஞ்சம் கொஞ்சம் அண்ணா கொஞ்சம் தள்ளி. போட தெரிச்சு விடுங்க. அண்ணா கொஞ்சம் எப்படி இருந்துக்கோங்க, லைட்டாக அப்படி ஃப்ரெண்ட் மட்டும் வந்துங்க. அவ்வளோதானே. பார்த்து திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு, பழனிமலை ஆண்டவனுக்கு, திருத்தணி முருகனுக்கு, அப்பனுக்கு, உப்பனுக்கு, ஆண்டிக்கு அரோகரா, 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 அரோகரா.
முன்னாடி ஒரு சாமி இருக்கு பாருங்க, முன்னாடி எவனுமே வந்து பொதுமக்களுக்கு வாங்கி பெரியமணி சுப்பேசனுக்காக அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். இப்பொழுது சாமிக்கு தீபாராதனை நடக்க உள்ளது. தீபாராதனைக்கு முன்பாக வள்ளியம்மை தேவையான அம்மை இருவருக்கும் முருகன் திருக்கரங்களால் மாங்கல்யம் சாத்தும் வைபவம் நடக்க உள்ளது. மாங்கல்ய சாத்திர அந்த தரிசனத்தை அனைத்து கிராம பொதுமக்களும் காண உடனே ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனே இப்போ ஆரம்பிக்கலாம். உடனே வந்து எல்லாம் கலந்துக்குங்க. கல்யாணம் ஆகாமல் வயது வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகள் வந்து இந்த திருக்கல்யாணத்தை பாருங்கள். அடுத்த ஆண்டுக்குள்ளார சீக்கிரமாக திருமணம் ஆகும், நல்ல வரன் கிடைக்கும். இந்த ஊரில் இந்த இதை இப்போ ஒரு டைம் தான் பார்க்கலாம். கருவறைக்கு தினம் கல்யாணம் நடக்காது, வருஷம் உற்சவருக்கு மட்டும்தான் அது பண்ணுவாங்க. பிரதிஷ்டை பண்ணுற நாளில் ஒரு நாள் மட்டும்தான் கருவறை மூர்த்திக்கு திருமணம் நடக்கிற வைவாங்க, மாங்கல்யம் சாத்திர வைபவம் நடக்கும். அதனால் அனைவரும் வந்து இந்த நிகழ்வை கண்டுகளிக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
போதும்டா சங்கு போதும்டா. க்ரௌடு ரொம்ப எதிர்பார்க்கல, இவ்வளோ க்ரௌடு வரும்னு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. போதும்டா துரசிங்கம் போதும். எல்லாரும் பார்க்கலாம் வாங்க. வெளியூர்லேருந்து அவங்க கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் இங்கே தான் இருக்க போறீங்க, என்னோட கரெக்டாக போகிறீங்க. நல்லா தருங்க, நல்லா தருங்க. எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க. தருங்க, நல்லா தருங்க. பார்த்து சூடத்தை அதிகமாக போட்டாங்களா? மைக் ஒன்று கொடுங்க, மைக் வாங்கிட்டு வந்துருமா. அப்படியே போகக்கூடாது. அம்மையப்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற கல்யாணத்துக்கு எப்படி போனால் மொய் செய்வீங்களோ அந்த மாதிரி சாமிக்கு மொய் செஞ்சுட்டு போங்க. ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அங்கே வாங்குறது டொனேஷன், இங்கே பண்ணுறது மொய் பணம். ஏதோ கால சூழ்நிலை திடீர்னு ரிஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி டக்குன்னு பண்ணிக்கிட்டாரு. இல்லைன்னா இது பெரிய விமர்சையாக பண்ணணும். என்ன பண்ணடைப்பு மாப்பிள்ளை அடைப்பு அப்படின்னு நிறையா பண்ணக்கூடிய ஒரு சூழல். இன்றைக்கி சாத்தனோன்னு உபயதாரர் ஒருத்தர் வந்து நமக்கு சாமிக்கு மாங்கல்யம் வந்து எடுத்து கொடுத்தாரு. அதனால் அதை சாத்திருக்கணும், திடீர்னு சாத்திருக்கணும். அடுத்த ஆண்டு செய்யும்போது விமர்சையாக எல்லா கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து செய்யணும், வீட்டு கல்யாணம் மாதிரி. அதனால் திருமணம் பார்த்துட்டு சாமிக்கு உள்ளார வந்து இங்கே நின்றுட்டு ஒவ்வொருத்தராக வாங்க பூ போட்டுட்டு சாமிக்கு வழிபாடு பண்ணிட்டு மொய் எழுதிட்டு போங்க. அவங்க வரவங்களுக்கு வழி வா பள்ளிவிடு வழி விட்டுறா. வந்துடுங்க போட்டு போட்டுவாங்க. ஊருக்கார பசங்க சீக்கிரம் வந்துடணும். இங்கே தானே இருக்க போறீங்க. வெளியூர்காரங்களுக்கு கொஞ்சம் பார்க்க விடுங்க. போட்டிங்களா
மாவட்டத்தைச் சேர்ந்த அன்புதானே எல்லாம் சேவை என்பவருடைய அறக்கட்டளை பெரியமலை கிராமத்திற்கு நிறைய பெரிய குமாரசாமி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பெரியமலை கிராமத்தில் நாட்டாண்மைகள் தொடர்பாகவும் பெரியமலை சேர்ந்த ராஜேந்திரன் என்பவருடைய மகன் பசுடைய ரூபாய் 200 அக்கா கொஞ்சம் வந்துக்கோ கொஞ்சம் வழி விடும் அக்கா கொஞ்சம் வலிக்கா அக்கா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அவ்வளோதானங்க. ஒரு நிமிஷம் ஐயா பாலசுப்ரமணியம் வாங்கிக்கோ நமக்கு எத்தனையோ சாமிகள் உண்டு, கடவுள் உண்டு, எல்லாமே உண்டு. ஆனால் நம்ம மொழிக்கும் நம்ம இனத்துக்கும் உண்டான ஒரு தனி கடவுள்னால் முருகப்பெருமாட்டம் மட்டும்தான். நம்ம விநாயகர் இருக்கார், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாரும் யாருமே வந்து அந்த ஒவ்வொரு மொழிக்கும் உண்டான கடவுள் யாருமே கிடையாது. தனிப்பட்ட மொழிக்கு உண்டான கடவுள் யாருமே கிடையாது. நம்ம தமிழ் மொழிக்குன்னு உண்டான கடவுள்னு பார்த்தோன்னா அது முருகப்பெரும்பாட்டன், முருகன் மட்டும்தான். அந்த முருகப்பெரும்பாட்டனுக்கு தமிழ் வழியில் திருக்குடமுழுக்கு நன்னீர் விளையாட்டு செய்த நம்ம தமிழ் ஓதுவார் குழுவர்களுக்கு கௌரவிக்கிறவர்களாகவும் ஊக்குவிக்கிறவர்களாகவும் பெரியமறை கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் நாட்டாண்மைகள் சார்பாக ஒரு அன்பளிப்பு பரிசானது வழங்கப்படுகிறது. நான் கீழே உட்காந்துக்கிறேன்ப்பா. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடக்கிற எல்லா திருப்பணிக்கும் திருச்சியிலேருந்து வந்து ஐயாவும் அம்மாவும்
தொடர்ந்து கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நடக்கிற ஒரு 7-8 திருப்பணிக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த முருகன் கோவில் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு, ஆனால் இது சொல்லணும். இந்த முருகன் கோவிலில் நடந்த அந்த பூஜை இருக்குது பார்த்தீங்களா, அனைத்து பூஜை பொருட்களும் ஏற்றுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஐயாவும் அம்மாவும் தான். சரிங்களா, இனி வருகிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிறணும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க, நம்ம ஒருபோதும் அழைச்சி பண்ணுங்கன்னு யாரையுமே கேட்டதில்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த காணொலி போய் பார்த்து அதுக்கு முதல் நாள் கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தேவையான பொருட்களையும் திருச்சியிலேருந்து அழைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுக்குறது எதுக்குன்னா தொடர்ந்து இது போல் திருப்பணிகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருளாலையும் உங்கள் அருளாலையும் இன்றைக்கி நல்லபடியாக திருப்பணி நடந்தது. ஐயா நல்லா இருந்ததுங்களா இன்றைக்கி? சூப்பராக எல்லாமே அவனுக்கு முருகன் சரி. ஐயா அப்படியே பெஞ்சில் வச்சுட்டு அம்மா கொடுங்க. ஐயா நீங்கள் வாங்க அந்த வாங்க. ஆகுமோர் குறைவில்லை கண்ணில் நல்லவன் ஜனமலர் மலர்நகர் எண்ணில் நல்லாதவன் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம். இப்புசேனை செய்து தாங்களும் தாங்கள் வழி வாரிசுகளும் அது ஏதொரு குறையும் இல்லாமல் மருந்தரும் அன்னை வள்ளியம்மை உடனுரை தேவயானை உடனுரை முருகப்பெருமான் திருவருளால் திருப்பணியானது மென்மேலும் சிறந்து விளங்கவும் உங்களின் அனைத்து செல்வங்களும் இறைவன் அருள் செய்யவும் பெருமான் அருள் எப்படி இருந்துச்சு நீங்கள் நிகழ்ச்சி? நல்லா இருந்துச்சு. முருகன் கோயில் இனிமேல் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? பெரியமரில் இருக்குன்னு சொல்லுவீங்க. சிறப்பாக பார்த்துக்கோங்க. உற்சவர் சிலை எடுத்துகிட்டு வருஷம் கண்டிப்பாக பார்க்குறேன். போயிடுவீங்களா? இல்லை நான் முக்காலம் முடிஞ்சு. இனிமேல் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த கதையுமே சொல்லக்கூடாது. உற்சவர் சிலை ஊர்வலம் போகணும் கண்டிப்பாக. போகணும். சரிங்களா? எப்படி இருக்கு உங்கள் மனநலம்? என் மனநலம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய தொடக்கம்னு ஒன்று ஏதாவது ஒன்று இருக்கும். தானாக அந்த இடத்துக்கு போயிட முடியாது. அதுபோல் இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா பேர் ஹரி, திருவையாரை சேர்ந்த தம்பி. திருவையாரை தாண்டி தான் நீங்கள் இந்த பெரிய மறைக்கு வரணும். தஞ்சாவூர்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1.5 வருடத்துக்கு முன்னாடி 8.25 அடி கொண்ட இப்போ வந்து தோணியப்பர் சொல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருப்போம் 8.25 அடி. இரவு முழுக்க வந்து திருப்பணிகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த திருப்பணி நடக்க முழு காரணம் நீங்கள் பார்க்குற இந்த ஹரி தம்பி. இந்த ஊருக்குள்ளே நம்ம கால் எடுத்து வைக்கவும் காரணம் இதுதான். ஏன்னா அது தகவல் கொடுக்க போய் தான் சிவனை நோக்கி வந்து இன்றைக்கி சிவனுக்கு நேர் எதிரில் உள்ள எம்பெருமான் முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் நோக்கிய பார்வை இருக்கிறதுனால திருப்பணிகள் எதுவும் நடக்காமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது தெரிய வந்து அடுத்த 1 வருடம் வந்து பார்த்திங்கன்னா காணொலி பதிவு பண்ணி அதுக்கப்புறம் தைப்பூசத்துக்குள்ளே பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம மறந்துட்டோம். எங்கேருந்தோ கடல் கடந்து அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதை ஞாபகப்படுத்தி இதுக்கான இதை முழுசாக நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அவங்க மூலயமா இதை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். தம்பிக்கு ஒரு நன்றியை சொல்லிடுங்க. நன்றி. சரியா? மகிழ்ச்சி. முருகன் கோயில் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? இந்த ஊரில் ஏதோ முருகன் இது இருந்துச்சு நம்ம சொன்னீங்கல்ல, என்ன ஆகும் முருகனுக்கு? அது பார்வை வந்து மேப்பார். அதனால தான் 2 ட்ரிப் எடுத்தோம்னா துக்கம் நடந்துச்சு. அதனால் நிப்பாட்டி வச்சுருக்கேன். எத்தனை வருஷமா? ஒரு 2 வருஷம் சாமி புறப்பாடு பண்ணணும். புறப்பாடு இல்லாமல் புறப்பாடு பண்ணணும். சாமி கிளப்புனீங்க. இந்த இதன்னைக்கு சாமி கிளப்பிட்டு போவோம். அன்னைக்கு இது நடந்தது. அப்புறம் பார்த்துட்டு சாமி புறப்பாடு பண்ணல, நிப்பாட்டிட்டீங்க. ஆனால் ஒருபோதும் சாமி அப்படி நினைக்காது. அதுவும் முருகர் கண்டிப்பாக அப்படி நினைக்க மாட்டாருங்க ஐயா. இப்போ உற்சவர் சிலை வந்திருக்கு, இப்போ கண் திறப்பும் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இனிமேல் வருடம் சாமி புறப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் வந்து பார்ப்போம் கண்டிப்பாக. அது இருக்கு. சரியா? சாமி புறப்பாட்டுக்கு அனுப்புகிறோம் நாங்கள். கண்டிப்பாக நீங்கள் அனுப்பலாம் கண்டிப்பாக வருவோம். எப்படி இருந்துச்சு கும்பாபிஷேகம்? நல்லா இருந்துச்சு? நீங்கள் நினச்சபடி வந்துச்சா? சரியா? அரியலூர் மாவட்டம் பெரியமறை கிராமத்தில் இப்போ சாமி முருகன் சாமி வந்து முன்னாடி சரியில்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு வழிபாடுமே இல்லாமல் இருந்தது. இப்போ அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை மூலிமா இப்போ எங்களுக்கு வந்து குடமுழுக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஊர் மக்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பளித்தலாக சில்வர் பாத்திரங்கள் வழங்குகிறார் ஐயா அவர்களுக்கு மிக்க மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமத்தை சார்பாக நன்றி தெரிவித்துக் அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முருகன் கோயில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு 6-7 வயசுக்கு 5-6 வயசுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் போட்டிருப்பாங்க. கும்பாபிஷேகம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பங்குனி உத்தரத்துக்கும் சாமி ஊர்வலம் அந்த ஒரு சில பால் குடம் எல்லா விஷயமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த கும்பாபிஷேகம் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷத்துலேயே அந்த சாமி ஊர்வலம் வரும்போது வருஷத்துக்கு ஒரு டெத்தாக ஒன்று நடந்துருந்துச்சு. ஒரு இயற்கை இது வந்து நடந்துருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்துட்டு சாமியோட சில கண்ணு வந்துட்டு மேல் பார்த்துருக்கு, அதனால் வந்துட்டு சாமி ஊர்வலம் வந்தாக்க ஊருக்கு ஆகாது, அதனால் வந்து டெத் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெருசாக அந்த கோவிலுக்கு எந்த ஒரு விசேஷங்களும் செய்கிறதே கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு மேலே ஆகும். இந்த கோவிலுக்கு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை. நம்ம இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளையிலேருந்து நம்ம பெரியமலை கோயில் இருக்கிற சிவலிங்கத்தை வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு மேற்கூரை அனுப்பிச்சு அந்த கோயிலுக்கு திருக்குறள் நன்னீர் விளையாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தாங்க. அவங்க பார்க்கும்போது அந்த கோவிலை செய்யும்போது அவங்களுக்கான எதிர்ப்புகள் கொஞ்சம் கிளம்பிச்சு. அதை நல்ல முறையில் சீரிய சிறப்பு முறையில் எல்லாத்தையும் எதிர்ப்பை மீறி செஞ்சு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அந்த கோவில் வந்து சிவன் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஊர் மக்கள் வந்துட்டு அன்புதானே எல்லாம் செய்தவர்கள்ட்ட வந்து இந்த கோவில் ஏன் இவ்வளோ சீரழிஞ்சு கிடக்கு அப்படின்னு விசாரிக்கும் போது தான் நம்ம ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே வந்து இந்த கோயிலில் உள்ள ஒரு நிலைப்பாட்டை சொன்னாங்க. இந்த மாதிரி சாமியோட செலவு வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து மேலே பார்த்துருக்குது, அதனால் 2 வருஷமாக வந்துட்டு ஊர்வலம் பண்ணாக்க இது மாதிரி டெத் ஆகிடுது, அதனால் பண்ணலை. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்களோட சீரிய முயற்சியாலையும் கிராம பொதுமக்கள் மற்றும் நாட்டாமையில முயற்சியாலையும் அந்த முருகன் கோயிலுக்கு புதியதாக வேறு சிலை ஒன்று நிறுவப்பட்டு மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா வந்து செய்யப்படுகிறது. திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். என்னன்னாக்க இந்த அன்புதானே சேது எல்லாம் அறக்கட்டளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் தான் வந்து செய்கிறாங்க. அது மிகவும் வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம். எல்லாமே சீரிய சிறப்பு முறையில் நல்லா செஞ்சுருக்காங்க. இனிமேல் வந்துட்டு நம்ம ஊர் மக்கள் பெரிய இந்த கிராம மக்கள் வந்து இந்த முருகனை வந்துட்டு ரொம்ப சீரிய முறையிலும் சிறப்பான முறையிலையும் வழிபடுவாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதே மாதிரி இந்த அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை குழுவுக்கும் அதை செய்தவர்களுக்கும் கிராம பொதுமக்கள் சார்பும் முக்கியமாக என்னோட சார்பாகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊர் மக்களுக்கு நாங்கள் தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஒரு இதோடு நிப்பாட்டாமல் அடுத்த முருகனுக்கும் எங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து ஊரே ஒன்று கூடி சேர்ந்து கும்பாபிஷேகம் அதுவும் தை அதுவுமா நடத்த கொடுத்தீங்க. கண்டிப்பாக அது வந்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. அதான் சொல்லுவாங்களே, இந்த வீட்டை கட்டுறதே ரொம்ப கஷ்டம் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. அது வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியம் கிடைச்ச ஒரு அன்புதானே எல்லாம் செய்த அறக்கட்டளை அவர்களுக்கும் அந்த குழுவை சேர்ந்தவர்களுக்கும் அதே மாதிரி அவங்க இனிமேல் மென்மேலும் திருப்பணிகள் எங்கள் ஊருன்னு இல்லை எல்லா ஊர்லேயும் இது மாதிரி நிறையா விஷயங்கள் செய்யணும்னு சொல்லியும் அவங்களான வாழ்த்துக்களையும் அவங்களுக்கான எல்லா விஷயமும் அந்த முருக பெரும்பாட்டனால அருள வேண்டும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். 6 கோயிலில் கற்கோயிலாக கட்டின முதல் கோயில் உங்கள் கோயில் தான். நாங்கள் நினச்சதை விட ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிச்சு. அவ்வளோ கூட்டம், அதோட மக்கள் அலமோதுறது நாங்கள் பார்த்துருக்கப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நன்றி. எப்பரா இருந்துச்சு அபிஷேகம் கும்பாபிஷேகம் இன்னைக்கு? இருந்துச்சா? இதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் என்ன இருந்துச்சு? முருகன் கோயில் என்ன பண்ணீங்க? இனிமேல் அப்படி சொல்லக்கூடாது. உற்சவர் அதுன்னு சிலையை எடுத்துகிட்டு வரப்போ நீங்கள் வந்து வருஷம் எனக்கு வந்து என்ன அனுப்பணும்? கண்டிப்பாக அனுப்பணும். நான் வருவேன், வந்து பார்ப்பேன் இடையில. கண்டிப்பாக என்ன கேட்டிங்களோ அதையும் வாங்கிட்டு வருவேன், சரியா? ஆனால் நீங்கள் அடிக்கடி டெய்லி வரணும். நீங்கள் இங்கே தானே இருக்க, டெய்லியுமே வாங்க கோவிலுக்கு, சரியா? சரிப்பா, நாங்கள் அதெல்லாம் நீங்கள் செஞ்சு நல்லாயிருக்கு. நாங்கள் இனிமேல் நல்லா வழிபடுவோம். முருகன் வந்து முன்னாடியோட எடுத்து செய்கிறது இனிமேல் நீங்கள் செஞ்ச பிற்பாடி நாங்களாம் ஆர்வமாக நல்லா செய்வோம் தம்பி. நல்லா பண்ணுவோம். வருஷம் நல்லா போவோம். நாங்கள் எல்லாமே செய்வோம். பூசம், இந்த பங்குனி உத்திரம் எதுக்குமே நாங்கள் நல்லா எடுத்து செய்கிறோம். நல்லா பார்த்து இது பண்ணுறோம். நீங்கள் செஞ்சது எங்களை நான் மறக்க முடியாமல் நாங்களும் ஊர் மக்களும் செய்கிறோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா வைக்கிறோம்ப்பா, நல்லா வைக்கிறோம்ப்பா. எவ்வளோ ஒரு அழகு பாருங்கள். அரியலூர் மாவட்டம் திருமானூர் வட்டம் அங்கே இருக்கிற பெரியமறை முருகன், சரிங்களா? பெரியமறை முருகனே வந்து பேர் வந்துருச்சு. எவ்வளவோ ஒரு பெயர்களால் வந்து பார்த்திங்கன்னா வழிபடாமல் இருந்தாங்க. இவங்களே ஒரு ஆசைப்பட்டு உருவாக்கி சிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா முகம் வேறுபாடுனாலையும் கண் மேல் நோக்கி இருக்கிறதுனாலையும் சாமியை வந்து பார்த்திங்கன்னா சில ஆண்டுகளாக வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு ரொம்ப தயக்கம், ரொம்ப பயம், ஏதோ உயிர் சேதம் நடந்துருமோ அப்படின்ட்டு நம்ம இங்கே சிவபெருமானுக்கு தான் திருப்பணி பண்ண வந்திருந்தோம். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம். அந்த காணொளி பதிவு பண்ணி 8 மாதங்கள் கடந்து எங்கேயோ கடல் கடந்து இருந்து ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க, இந்த திருப்பணி எடுத்து நம்ம பண்ணுவோமான்னு. நான் வந்து அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தைப்பூசத்துக்குள்ளே இந்த திருப்பணியை பண்ணி கொடுத்துட்றேன், இந்த சாமியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்.
சரிங்களா. சொல்லிவிட்டு அந்த வார்த்தைகள் அந்த காணொலியில் இருக்குது. நான் அடுத்தடுத்த திருப்பணிகளை தொடர்ந்து போகிறேன் சரிங்களா. அப்படி போகும்போது 8 மாதம் கழித்து ஒரு அம்மா கடல் கடந்து இருந்து நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த முருகனுக்கு நான் பண்ணணும்ப்பா அப்படின்ட்டு அவங்க மூலயமா இந்த திருப்பணியானது இந்த ஊரில் நடந்திருக்குங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு பணிகள் நடந்து 2 மாதத்துக்கு மேலே கோவிலுடைய பணி ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் அழகுபடுத்தி கொஞ்சம் நிழல் கொடுத்து கோவிலையே நம்ம மாற்றணும். ஏற்கனவே இருந்த பெயர் நம்ம சுத்தமாக அழித்து புது பெயரை கொண்டு வரணுங்கிறதுக்காக புதிய திருமேனி சரிங்களா. அந்த ஒரு திருமேனி வந்து இன்னொரு சிவனாலயம் இல்லாத ஒரு சிவனாலயத்தில் முருகன் ஆலயம் இல்லாமல் இருந்தது கருவறை. அந்த சிவனாலயத்துக்கு அந்த முருகனாவது முன்னே இருந்தவராக நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடியில் வள்ளி தெய்வானையோட வந்து பார்த்திங்கன்னா எத்தகைய அழகு பாருங்கள். எல்லோரும் பார்த்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறேன். அவ்வளோ ஒரு அழகுங்க. இன்னொரு முறை யாரும் அந்த சாமிக்கு இந்த பேர் சொல்ல மாட்டாங்க. சிலை வந்து இறங்கும் போதே மக்களுக்கு ஒரு உற்சாகம். ஏன்னா அந்த சிலையோடைய அந்த அழகு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப அழகாகணும், ரொம்ப முருகனாவே அழகு தானே அப்படின்ட்டு ரொம்ப அழகாக கேட்டிருந்தேன். அதெல்லாம் நம்ம வந்து கேட்டதை விட ரொம்ப அழகாக அங்கே பாருங்கள் சிரிச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியே இருக்கார். ரொம்ப அழகான ஒரு திருப்பணி. இன்றைக்கி தைப்பூசத்தன்னைக்கு 1/2/2026 வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் அனைவரோடைய ஒத்துழைப்போடு ரொம்ப சிறப்பாக வந்து இந்த திருப்பணியானது நடந்து முடிஞ்சிச்சு. நடந்தது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எதை காட்டுறது எப்படின்னு தெரியல. ஏதோ நம்ம இந்த திருப்பணி வேலைகள் இருந்ததுனால காணொலிகள் சரியாக எடுத்துருக்கோமான்னு தெரியல. நீங்கள் பார்க்குறது தான் இங்கே நடந்தது. இங்கே நடந்ததை தான் நீங்கள் பார்க்குறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி. முக்கியமான ஒரு விஷயம், ஐயாவோட பேர் வந்து பாலதண்டாயுத பாணி. எங்கள் எல்லாருக்குமே பெரியமறை முருகன் வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியே இவர் வந்து எங்களுக்கு பெரியமறை முருகனாகவே மாறிட்டாங்க. ஆனால் இயற்பெயர்னு இங்கே ஒன்று கிராமத்தில் இருக்கும்ல, அது வந்து பாலதண்டாயுத பாணின்னு அழைக்கிறாங்க வள்ளி தேவானையோடு சேர்ந்து. பார்த்திங்கன்னா 5 வகையான சாப்பாடு ஒரு சுண்டலோடு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். தேங்காய் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர், புதினா சாதம் சரிங்களா கொடுத்துருக்கோம். சுண்டலோட தண்ணி கொண்டு வந்த மாதிரி குடிக்க